வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு மொச்சக்காய் வச்சு பராத்தா ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். மொச்சக்காய் வந்து ஸ்டஃப் பண்ணி பராத்தா செஞ்சேன். ரொம்பவே அருமையாக வந்தது. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் செய்முறை பார்த்துக்கலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு டீட்டெயில் ரெசிபி காமிச்சிருக்கேன். மொச்சக்காய் எப்படி பிதுக்கிறது, அது எப்படி தயார் பண்ணுறதுன்னு. ஸோ ஏற்கனவே மொச்சக்காவை இங்கே நாங்கள் உரித்து பிதுக்கி ஒரு வேக்காடு போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு தண்ணியெல்லாம் இருத்து ஒரு பவுலில் சேர்த்து வச்சுருக்கோம். இது முன்கூட்டியே நீங்கள் தயார் பண்ணணும். தயார் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு பராத்தா தயார் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே மொச்சக்காய் ரெடியாக இருக்குது. அடுத்து நம்மளுக்கு அவல் தேவைப்படும். நான் இங்கே பேப்பர் அவல் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரெகுலர் அவல் யூஸ் பண்ணலாம். ரெட் ஆர் ஒயிட் எந்த அவல் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பொடியாக வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா தேவைப்படும். பொடியாக வந்து மல்லி இலை, கருவேப்பிலை நறுக்கி வச்சுருக்கேன். இங்கே சக்தி மசாலா கறி பவுடர் யூஸ் பண்ணுறேன். இங்கே வந்து சக்தி மசாலா கறி பவுடர், சாட் மசாலா தூள், இஞ்சி பூண்டு விழுது நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ முதல்ல வந்து மிக்சியில் இந்த அவல் சேர்த்து நைஸ் தூளாக நம்ம வந்து அரைச்சிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தூளாக இருக்குது. அவல் பொடி இப்போ ரெடி. எடுத்து ஒரு பக்கம் வச்சிடலாம். அதே மிக்சியில் மொச்சக்காய் வேக வச்சுருக்கிறது சேர்த்துருக்கோம். பச்சை மிளகா சேர்த்துருவோம். தண்ணியே சுத்தமாக சேர்க்காம பல்ஸ் பண்ணி கெட்டியாக அரைச்சிருக்கேன். இந்த மொச்சக்காவும் ரெடியாக இருக்குது. இப்போ ஃபில்லிங் தயார் பண்ணிடலாம். மிதமான தீயில் கடாய் வச்சுருக்கேன். கடாயில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதில் வந்து வெங்காயம் சேர்த்துருக்கேன். பொடியாக நறுக்கியிருக்கேன் பாருங்கள் வெங்காயம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்து கண்ணாடி போல் வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வெந்து இஞ்சி பூண்டுலேருந்து பச்சை வடை போய் கண்ணாடி போல் வந்திருக்கு. இதில் வந்து கறி பவுடர், சாட் மசாலா தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்க மொச்சக்காய் சேர்த்துருக்கோம். நல்லா இதை வறுத்துருவோம். 1 நிமிஷம் நல்லா வறுத்துடலாம் இந்த வெங்காயத்தில். இப்போ இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து மொச்சக்காய் நல்லா வறுத்து ரெடி ஆகிருக்கு. இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப. நம்ம அரைச்சி வச்சுருக்க அவல் பொடி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரே மொத்தமாக சேர்க்க வேண்டாம். பொடியை நறுக்கி வச்சுருக்க மல்லி இலை, கருவேப்பிலை சேர்த்து இந்த மொச்சக்காவை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த ஃபில்லிங்கை தயார் பண்ணுங்கள். மொச்சக்காயில் இன்னும் அந்த பிசுபிசுப்பு இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் அவல் பொடி சேர்த்துக்கிறேன். அதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க அந்த அவல் பொடின்னு சொன்னேன். ஒரே மொத்தமாக நீங்கள் சேர்த்திங்கன்னா அது ரொம்ப டைட் ஆகிடும் அந்த ஃபில்லிங். இப்போ நல்லா வந்து இதை வதக்கி எடுத்துருக்கேன். இந்த ஃபில்லிங் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வதங்கி நல்லா வந்திருக்கு. கைக்கு ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். இப்போ இது வந்து அடுப்பு அணைச்சி இந்த ஃபில்லிங்கை நம்ம ஆற வச்சிடணும். எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஃபில்லிங் ஆறுற நேரத்துக்கு நம்ம வந்து மாவு வந்து தயார் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு ஜலிச்சு ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு தயார் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நிதானமாக பிசைஞ்சு எடுங்க. நார்மலாக வந்து டயபெட்டிக் பீப்புளுக்கு நிறைய பேர் ரெசிபீஸ் காமிக்கிறது இல்லை. ஸோ வந்து இந்த மாதிரி ரெசிபீஸ் வித்தியாசமாக செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். மொச்சக்காய் ரொம்பவே நல்லது. இப்போ நல்ல சீசன் வேறு. இந்த மாதிரி ரெசிபீஸ் நிறைய தயார் பண்ணலாம். இந்த ரெசிபி எங்கேயுமே நீங்கள் இன்டர்நெட்டில் பார்க்க முடியாது. நான் தான் ஃபஸ்ட்டு தயார் பண்ணேன். ஸோ எங்கள் வீட்டில் வந்து அம்மாக்கெல்லாம் டயபெட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு வித்தியாசமாக எதுனா செஞ்சு கொடுக்கலான்னு தான் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணேன். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இன்னொரு முறை நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். சாஃப்டாக வரணும் மாவு. சப்பாத்தி மாவு நம்ம எப்படி பிசைவோம் அதே மாதிரி தான். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இந்த மாவை ஊற வச்சுடுங்க.
நீங்கள் முன்கூட்டியே தயார் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட மாவு எடுத்து வச்சுக்கலாம், இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இப்போது சப்பாத்தி மாவு ரெடி. இந்த ஃபில்லிங் கூட ஆறிடுச்சு. இப்போ இந்த ஃபில்லிங் உருட்டியாச்சுங்க. ஃபில்லிங் வந்து எலுமிச்சம்பழம் சைஸோட கொஞ்சம் பெரிய சைஸாக நான் உருட்டியிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி அந்த கோதுமை மாவை கூட ஃபில்லிங்கை விட கொஞ்சம் பெரிய சைஸாக நம்ம உருட்டி எடுத்துக்கணும். இப்போ நம்ம கொழுக்கட்டைலாம் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம ஈவனாக அந்த மாவை உருட்டி விரலால் அமுக்கி அமுக்கி சென்டரில் நம்ம ஓட்டை தயார் பண்ணி அந்த ஃபில்லிங் வைக்கும், அதே போல் நான் இந்த கோதுமை மாவை கூட சென்டரில் அந்த ஓட்டை தயார் பண்ணி ஃபில்லிங் வச்சு எல்லா சைட்லேருந்தும் அந்த கோதுமை மாவை சீல் பண்ணி உருண்டை தயார் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பராத்தா உருண்டை ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இந்த பராத்தா வந்து தேய்ச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ரெண்டாவதும் அதே மாதிரி நான் தயார் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபில்லிங் வச்சு இந்த கோதுமை மாவை நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும். நம்ம இப்போ தேய்ச்சி எடுத்துக்கலாம் அந்த பராத்தாவை. கொஞ்சமாக கோதுமை மாவு தூவி இப்போ இந்த பராத்தாவை ஈவனாக தேய்ச்சி எடுக்கணும். நிதானமாக தேய்ச்சி எடுங்க, அப்போ தான் அந்த ஃபில்லிங் வந்து வெளியே வராது. அந்த பிசுபிசுப்பு தன்மைலாம் போயிடுச்சு பாருங்கள் அந்த ஃபில்லிங்கில். நார்மலாக வந்து இந்த பீன் வெரைட்டியில் நிறைய பிசுபிசுப்பாக இருக்கும். ஸோ இப்போ அந்த அவல் பொடி சேர்த்த தொட்டு அந்த அவல் வந்து அந்த பிசுபிசுப்பு தன்மையை உறிஞ்சிடுச்சு. எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த பராத்தா ஈவனாக நல்லா தேய்ச்சிருக்கேன். தவாவை வந்து ஹீட் பண்ணிவிடுங்க, ஸ்லோ ஃப்ளேமில் தவாவை ஹீட் பண்ணிவிடுங்க. நம்ம இந்த பராட்டா தேய்ச்சதும் சுட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள், அருமையாக வந்திருக்கு. இதே போல் நிறைய ரெசிபீஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். என் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இங்கிலீஷ் சேனலில் கூட இந்த ரெசிபியை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ் சேனலோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ரிட்டன் ரெசிபிக்கு என்னோடய பிளாக் விசிட் பண்ணுங்கள். பிளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வந்து தவாவை ஹீட் பண்ணி நான் அந்த தேய்ச்சி வச்சுருக்க பராத்தாவை தவாக்கு மாற்றி ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த பராத்தாவை வறுத்து எடுக்க போகிறேன். ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி, ஈஸியாக வீட்டில் தயார் பண்ணலாம். இந்த ஹைசந்த் பீன்ஸ் சீசன், அதாவது இந்த மொச்சக்கா பீன்ஸ் சீசன் வந்து இங்கே பெங்களூரில் ரொம்பவே ஃபேமஸ். எங்களுக்கு டெய்லி இந்த மொச்சக்கா சீசன் முடிகிற வரைக்கும் இந்த மொச்சக்கா நிறையவே கிடைக்கும். இது பிதுக்கியே விற்குவாங்க இங்கெல்லாம். ஸோ மார்க்கெட்டில் வந்து மொச்சக்காய் வந்தாக்காலே நாங்கள் வந்து கீரை குழம்பு இந்த மாதிரி குழம்பு வெரைட்டிஸ் நிறைய தயார் பண்ணுவோம் பெங்களூரில். வடை, கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த பராத்தாவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கினேன். இந்த பராத்தா ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. மொச்சக்காய் வடை கூட ட்ரை பண்ணுங்க, ரொம்பவே நல்லா வந்தது. எல்லோரும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்தவங்கலாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. யூடியூப்பில் கூட நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. ஸோ மொச்சக்காய் வடை கூட தயார் பண்ணுங்கள். அதே போல் ரெண்டாவது பராத்தாவும் அதே போல் நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். ஊறுகாயோட வச்சு இந்த பராத்தாவை பரிமாறியிருக்கேன்.
ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மொச்சக்காயில் ஒரு வித்தியாசமான ரெசிபி தயார் பண்ணலாம் தான் இந்த பராத்தா ரெசிபி நான் ட்ரை பண்ணேன். ரொம்ப அருமையாக வந்தது. எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.